அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நோம்பு கஞ்சி அப்படின்னாலே பச்சரிசியில் தான் பண்ணுறது. பள்ளிவாசல்லேருந்து நமக்கு வருது இல்லையா, அதுவுமே பச்சரிசி போட்டது தான். நான் திணை அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா குருணை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 விசில் வச்சு எடுத்தாலுமே கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக மட்டன் எடுத்திருக்கேன். சிக்கன் வேணாம், மட்டன் அப்படி இல்லைனா பீஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கறி இந்த மாதிரி சின்ன பீஸாக போடாமல் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நான் அப்படியே தான் போட்டேன். ஏன்னா அம்மா கரியானத்துக்கு அறியும் போதே எனக்கு இதுக்கும் கஞ்சிக்கும் அரிஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். அரைச்சி சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கும். இது காரம் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உப்பு மட்டும் தான் இருக்கும், காரம்லாம் இருக்காது. அரைச்சி சேர்த்துட்டா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு பாதி கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 2 இல்லை 2.5 வச்சா கரெக்டாக இருக்கும். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் வேறு சேர்க்கணும் இல்லையா, அதனால் அரிசி நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். சீக்கிரமாக வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் ரெடி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு அப்படி இல்லைன்னா சிறுபருப்பு இருக்குது இல்லையா, பாசிப்பருப்பு, அது கூட சேர்க்கலாம். நான் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைனா 3/4 டேபிள் ஸ்பூன் கூட மிளகு சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கிறதுனால 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் வேணாம் அப்படிங்கிறதுனால. நாங்கள் அதிகமாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவாச்சும் வடை அந்த மாதிரி இதுக்கு தான், மீனானம் அந்த மாதிரி இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறது. அதனால் காரம் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா சுல்லுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சப்புன்னு இலச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு திக்கான பாலாக எடுத்து சேர்த்துருக்கேன். இது 1.5 கப் அளவுக்கு கூட சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் தேங்காய் அதிகமாக சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறனால 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். தேங்காய்னு இல்லை, காரமும் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுவும் இப்போ நோம்பு டைமில் ஸ்பைஸியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது இல்லையா, அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நோம்பு கஞ்சி மெத்தடில் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு மெத்தடில் பண்ணலாம். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சும்மா தேங்காய் பால் மட்டும் சேர்த்துட்டு பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தேங்காய் பால் 4 சக்கரை அந்த மாதிரி பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா திரண்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால. நோன்பு வச்சுட்டு பச்சரிசி கஞ்சி டெய்லி குடிக்கிறப்ப சில பேருக்கு, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்படி தான், சில பேருக்கு ஒத்து போகாது. கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், எதுக்களிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.